ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் நவீன்குமார். நான் வெஸ்டேஜில் க்ரௌண்ட் டைரக்டர்ன்ற லெவலில் இருக்கிறேன். நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் நான் பண்ணியிருக்கிறேன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இரநூறுவா, முந்நூறுரூவா, 400 சம்பளம் வாங்கிட்டு நான் செய்யாத வேலையே இல்லைன்ற மாதிரி எல்லா ஒர்க்குமே நான் பண்ணியிருக்கிறேன். கேட்ரிங் வேலையிலேருந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் நான் காலேஜுமே படிச்சுட்டு இருந்தேன். காலேஜில் ஃபஸ்ட் இயரில் நான் படிக்கும்போதே என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு காலேஜ் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகல. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், காலேஜும் போகல அப்படின்ட்டு எல்லா ஒர்க்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைமாக எதனா வேலை செய்யலாம் அப்படின்னு தேடும்போது தான் எனக்கு வெஸ்டேஜ் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு புரியல. அப்புறம் டெய்லி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் 2021 ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் எனக்கு 44 ரூபா நான் வாங்கினேன். இப்போ 44 ரூபா இன்கம் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கணும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்வைட் பண்ணி எல்லாம் நெகட்டிவாக தான் சொன்னாங்க. யாருமே பாசிட்டிவ் இல்லை. இப்போ வரைக்குமே நான் இப்போ க்ரௌண்ட் டைரக்டர் லெவலில் இருக்கிறேன். இப்போ வரைக்குமே பாசிட்டிவாக அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. வெஸ்டேஜை தவிர நம்ம அப்ளைன்ஸோ நம்ம டவுன்லைன்ஸோ டீமில் இருக்கிறவங்க தவிர வெளியே யாருமே பாசிட்டிவாக பேசவே மாட்டாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் அதையும் நான் எதுவுமே யோசிக்காமல் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய ஐடி போட்டேன், எல்லாம் வெளியே போச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து 7th மந்தில் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மார்ச் மந்தில் நான் க்ரௌண்ட் டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணி 3.5 இயர்ஸ் மேலே ஆகுது. 4 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ நான் க்ரௌண்ட் டைரக்டர் லெவலில் அச்சீவ் பண்ணிட்டேன். என்னோட ஹையஸ்ட் இன்கம் 1,29,000 ரூபா. பிப்ரவரி 1 லேக் கிட்ட எடுத்தேன். தொடர்ந்து ஒரு 7-8 மாதமாக நான் 1 லேக் மேலே இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன். லாஸ்ட்டு 1,29,000 இன்கம் எடுத்து என்னோட ஹையஸ்ட் இன்கமாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என் லைஃபே டோட்டலாக மாறி இருக்குது. எங்கள் ஃபேமிலிக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 சவரனுக்கு நகை எடுத்துருக்கிறேன். இப்போ நான் வெஸ்டேஜ் மூலியமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறேன். ஒரு 25 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டிட்டு இருக்கிறேன். கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி நான் வந்து வெஸ்டேஜில் எனக்கு லைஃப் வந்து டோட்டலாக மாறி இருக்குது. எல்லாருக்குமே இருக்கிற ஒரே வாய்ப்பு வெஸ்டேஜ். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே சக்ஸஸ் பண்ண முடியும். நான் ஃபாரின் ட்ரிப்பு, துபாய் க்ரூஸ் ட்ரிப்பு நான் போயிட்டு இருந்தேன் 4 நாள். துபாய், கட்டார் க்ரூஸ் ட்ரிப்பு. அடுத்த தாய்லாந்து ட்ரிப்புக்குமே நான் எலிஜிபிள். அதுக்குமே நான் போக போகிறேன். என் லைஃபு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டோட்டலாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும். வெஸ்டேஜ் முன்னாடி எப்படி இருந்ததோ அதுக்கும் ஆப்போசிட். அக்கௌண்ட்டுக்கே 1 லேக் கிட்ட இன்கம் வருது. என்னோடய ஹையஸ்ட் இன்கமே வெஸ்டேஜுக்கு முன்னாடி 15,000 ரூபா தான். அதுவும் அந்த மாதம் நான் போகிற வேலைக்கு 500 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் அதுவும் 15,000 வரும். நான் 500 ரூபா ஹையஸ்ட்டாக சம்பளம் வாங்கியே அவ்வளோ கிடையாது. அப்போ இதில் எனக்கு ஹையஸ்ட்டாகவே 1,30,000 கிட்ட இன்கம் வந்திருக்குதுன்னா வெஸ்டேஜ் எவ்வளோ பேர் வாய்ப்புன்னு பாருங்கள். எல்லாருக்கும் இதே வாய்ப்பு தான். கரெக்டாக இதை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ விஷயந்த்.